நமஸ்காரம். அடியேன் ராமானுஜதாசன். நம்ம ஒரு காலையில் ஒரு 5:30க்கு எழுந்தோம் அப்படின்னோம்னா சுப்பிரபாதம்னு ஒரு விஷயம் நம்ம காதில் ஒலிக்கும் இல்லையா? அந்த சுப்பிரபாதம் யார் எழுதுனது, எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அது சுவையான விஷயம், வாங்க பார்க்கலாம். நம்ம காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியார்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் யாரோடைய சிஷ்யால், யாரோடைய திருவடியை ஆசிரிச்சவர்னு பார்த்தா நம்ம சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருவடியை ஆசிரிச்சவர். சுவாமி பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியாரும் நம்ம சுவாமி மணவாள மாமுனிகளும் நம்ம திருமலைக்கு எழுந்தருளினாரலாம். திருமலைக்கு போகின்றார்கள். அந்த சமயத்தில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமானுடைய பட்டாச்சாரியார் அனைவரும் நம்ம சுவாமி மணவாள மாமுனி எடுத்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம பெரிய கோயில் ரங்கநாத சுவாமிக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பாசுரம் எழுதியிருக்கிறார், திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி. அதே போல நம்ம ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சுப்பிரபாதம் தேவரீர் தான் அருளி செய்ய வேணும் பிரார்த்தனை செய்ய, சுவாமி மணவாள மாமுனிகளோ நம் பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியார் இதை அருளி செய்வார் என்று விண்ணப்பம் வைப்ப சுவாமி அருளி செய்தார். அனைவருக்கும் தெரியும், நம்ம சுப்பிரபாதத்தில் முதல் ஸ்லோகம் என்னன்னா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட நரசாத்தூள கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகம் சுவாமி எங்கேருந்து எடுத்தார்னா, நம்ம ராமர் அவதாரம் சுவாமி எடுத்தார் இல்லையா? 10 அவதாரத்தில் ராமருடைய அவதாரமும் ஒன்று. ராமரை வசிஷ்டர் எழுப்புறாராம். அப்போ எழுப்பும்போது ஒரு சக்கரவர்த்தி திருமகனை எழுப்புறார் இல்லையா? ஆகையால் அவர் ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். அதுதான் இந்த ஸ்லோகம். இதை தொடக்கமாக வச்சு ஸ்லோகத்தை எழுதினார். பாசுரத்தில் எப்படி திருப்பள்ளி எழுச்சி அமைந்ததோ அதே போல இந்த சுப்பிரபாதத்திலையும் அமைப்பை ஏற்படுத்தினார். நன்றாக வந்தது. இப்பையும் நம்ம காதுகளில் ஒலிக்குது, கோயில்களில் ஒலிக்குது. ஸ்ரீனிவாசனுக்கு சுப்பிரபாத சேவைன்னே ஒரு சேவை நடக்குது, அனைவரும் பார்க்குறோம். வந்த வரலாறு இதுதான். சுவாமி மணவாள மாமுனி நியமிக்க நம் பிரதிவாதி பயங்கர அன்னங்காச்சாரியார் இதை அருளை செய்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.